குணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே அவன் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஓய்வு நாளை அவன் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் முழு இதயத்தோடு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள்ல தான் நிறைய ஃபங்க்ஷன் வைப்பாங்க. நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஒருவேளை நீங்களும் அப்படி வைப்பீர்கள் என்று சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஆண்டவர் படைத்த ஆமென் சுதந்திரம் 7 நாள் 6 நாள் யாருக்குரியது? ஆமா, நமக்கு ஒரே ஒரு நாள். ஆமா, அந்த நாள்ல எத்தனை மணி நேரத்தை கொடுக்கிறோம்? 24 மணி நேரத்துல 2 hours செஞ்சிடும். அப்படித்தானே? ஆமா, அதுலயும் ஆமென் சாக்கு போக்கு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களா இருக்கலாம், அவங்க பத்திரிக்கை வைத்து அழைக்கலாம். நீங்க சொல்ல வேண்டியது சரிங்க வந்துடும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நேரடியாவே சொல்லிடணும், ஐயா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எனக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களா இருந்தா, இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருந்தா, அவன் உண்மையாய் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களா இருந்தா, அவன் நாம என்ன செய்யணும்? ஓய்வு நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு கடந்த நாட்கள்ல பார்க்கிற போது நியூஸ்ல ஒரு சகோதரனை அடிக்கடி போட்டு கொண்டு வந்தாங்க. இந்த நீட் தேர்வுக்கு எழுதுவதற்காக சென்றிருந்த போது ஒரு நிமிஷம் தான் லேட் ஆகிட்டு சொல்லிக்கிட்டு கேட்டை இழுத்து பிடித்து உள்ளாங்க. அல்லேலூயா. உலக அழிந்து போகிற ஆமென் சுதந்திரம், ஆமென், அந்த உலக காரியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நானும் நீங்களும் நித்திய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னா நாம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க. நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, உங்க பாஸ்டர், உங்க ஃபாதர், சர்ச் ஃபாதர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவன் 8:30 மணிக்கு இந்த ஆராதனை இருக்குன்னா 8:35க்கு லாக் பண்ணா எத்தனை பேர் உள்ள இருப்பீங்க? அல்லேலூயா. ஆமா, அப்படியே பார்க்கிறேங்க. அல்லேலூயா. ஏன்னா நாம உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் உலகத்துல உலக காரியத்திற்கு ஒரு டைம் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அன்னைக்கு அநேகர ஆமென் சுதந்திரம் சினிமா கொட்டாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையில கீழே வரைச்சுவாங்க, நிற்பாங்க, குண்டி அடிச்சு 1 மணிக்கு அல்லது பல மணி இருக்கு. நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்தாச்சு, கிரிக்கெட் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம விளையாடுறாங்கன்னா முதல் நாள் நைட்டே இருந்துச்சுறாங்க. ஆனா நாம் நீங்களும் பரலோக தேவனை ஆராதிப்பதற்கு நேரமே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகிறது போல இருக்குமா? எப்படி? திருடை சொல்லிட்டா வருவாங்க, நான் இந்த வீட்டுக்கு திருட வரட்டு. அல்லேலூயா. ஆமாம், அதாவது மின்னல் தோன்றி மறைகிறது போல இருக்குமா? கிழக்குல இருந்து தோன்றி டக்குன்னு மின்னல் எப்படி நம்மளால பார்க்க முடியுமா? அது அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆகவே அந்த வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆமென் சுதந்திரம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சுதந்திரம் நம்முடைய அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க வாசிக்கிற போது சங்கீதங்களின் புஸ்தகம் 111 அதனுடைய 1 விரைவாய் வாசிக்கலாம். சங்கீதம் 111 அதனுடைய 1 வாசிக்கலாம். செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் முழு இருதயம். இன்றைக்கு ஆமென் கிறிஸ்தவர்களாகிய நாம் முழு இருதயத்தோடு துதிக்கிறோமா? நமக்குள்ளே கசப்பு இருக்கிறதா? வைராக்கியம் இருக்கிறதா? பொறாமை இருக்கிறதா? எரிச்சல் இருக்கிறதா? அப்படி என்று சொன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தாச்சுன்னா குரூப்பிசம், போட்டி, பொறாமை, எரிச்சல் திருச்சபையில கூடாது. அல்லேலூயா. ஆமென். நாம இங்க திருவிருந்து எடுக்கும் போது நம்ம வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக அன்பு சகலத்தையும் தாங்கும், இருமாப்பா இராது, தன்னை புகழாது, தற்புகழ்ச்சியை நாடாது, அவன் வைராக்கியம் கொள்ளாது. ஆமென் சுதந்திரம். அப்படிப்பட்ட ஆமென் சுதந்திரம் நிலையில நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நானும் நீங்களும் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும்னா அவன் அவருடைய குணாதி